வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100% உயர்த்துவதற்கான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தை பூஜ்ய பாபு கிராமின் ரோஸ்கார் யோஜனா என்ற பெயர் மாற்றம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. 30வது கேரள சர்வதேச திரைப்பட விழா தொடங்கியது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவில் உள்ள பூங்காவில் விநாயக் தாமோதர் சாவர்கரின் சிலை திறக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் விரும்பிய தேர்வு மையத்தை தேர்ந்தெடுக்க UPSC அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து LVM-3 ராக்கெட் மூலம் அமெரிக்க செயற்கைக்கோள் நாளை மறுநாள் ஏவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு மாதம் தோறும் வழங்கப்படும் உரிமைத்தொகை 1000 ரூபாயிலிருந்து மேலும் உயரும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கனமழையின் காரணமாக சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க 13 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இப்பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். கொல்கத்தாவில் தனது 70 அடி சிலையை கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி அவர்கள் திறந்து வைத்தார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு சவரன் 98,960 ரூபாயாகவும் 1 கிராம் 12,370 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 6 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 2026ஆம் ஆண்டு முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் பல முக்கிய மாற்றங்களை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய கோப்பை தொடரில் UAE அணிக்கு எதிரான போட்டியில் வைபவ் சூரியவன்சி அவர்கள் 95 பந்துகளில் 171 ரன்கள் எடுத்தார். சுபமுகூர்த்த தினமான வருகின்ற 15ஆம் தேதி சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உணவுப் பொருள் வழங்கல் சம்பந்தமான பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் இன்று நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டிற்குள் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. மேலும் 2035ஆம் ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் உறுதியளித்துள்ளார். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜோர்டான் மற்றும் எத்தியோப்பியா நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் மீண்டும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பெட்ரோலியத்துறை வழங்கும் ஒரே உரிமத்தின் கீழ் அனைத்து வகையான கனிம எண்ணெய் திட்டங்களையும் செயல்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகளை அரசிதழில் வெளியிட்டுள்ளது ஒன்றிய அரசு. சபரிமலையில் மண்டல பூஜையை முன்னிட்டு வருகின்ற 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு முடிவடைந்தது. SIR பணிகளை கவனிக்க சிறப்பு மேற்பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சென்னை அடையாறிலிருந்து மாமல்லபுரம் வரை டபுள் டெக்கர் பேருந்துக்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. டெல்லியில் காற்று மாசை தடுக்க விரிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவையில் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியாவின் மீது மெக்சிகோவும் 50% வரி விதிக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வருகின்ற 19ஆம் தேதி வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற டிசம்பர் 18ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை காந்திபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா பொதுமக்களின் பார்வைக்காக இன்று முதல் திறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்தியில் 31 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் ஆதித்யா L1 விண்கலம் சக்தி வாய்ந்த சூரிய புயல்களை கண்டுபிடித்து தரவுகளை அனுப்பியுள்ளது. கேரளாவில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சர்வதேச அளவிலான பளுதூக்கும் போட்டியில் சிவகாசியை சேர்ந்த பெண் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். பிரதமர் அவர்களின் அறிவிப்பின்படி 2035ஆம் ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை மாரத்தானை ஒட்டி வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி அதிகாலை 3 மணி முதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை அதிகாலை 3:30 மணிக்கு ராமநாத சுவாமி கோவில் நடை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களில் உள்ள சதுப்பு நிலங்களை செயற்கைக்கோள் உதவியுடன் துல்லியமாக அளவிடும் பணிகள் முடிவடைந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் பெயர் மாற்றத்திற்கான ஆவணமாக இனி பான் கார்டை தர முடியாது என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. கடல் பசுக்கள் அதிகம் காணப்படும் மன்னார் வளைகுடாவில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று மக்களவையில் கனிமொழி MP அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்தார். 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் விருப்ப மனு அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வேலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற 17ஆம் தேதி வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல் நிலை சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்குகிறது. 14வது ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை 2025ஆம் ஆண்டிற்கான இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஜெர்மனி அணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 6% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற 13ஆம் தேதி பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வார இறுதி நாட்களை முன்னிட்டு வருகின்ற 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் வருவாய்த்துறையில் 476 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் 750 ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடி மற்றும் மைசூரு இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 332 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். பொங்கல் பண்டிகையை கொண்டாட குடும்ப அட்டைகளுக்கு தமிழ்நாடு அரசு 5000 ரூபாய் தர வேண்டும் என்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.